உங்க குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் நிறைவேறாமல் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமா இல்லாதபடி ஒரு பாழ் நிலைமை இருக்கிறது. There is a desolation in your family, but God says, I'm going to make your house a garden of Eden. பாழாய் கிடந்ததை ஏதேனாய் மாற்றும்படி உங்களுக்காக காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். உங்களை பத்தி பின்னாடி பேசலாம், முன்னாடி பேசலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை மாத்த போறாரு. உங்களை பார்த்து அவங்க எல்லாரும் சொல்ல போறாங்க, இவங்க எப்சிபா, இவங்க பியூலா, இது கர்த்தருக்கு பிரியமான தேசம், கர்த்தர் பிரியப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். இதுவரை ஸ்ப்ரவுட் ஆகாதத, இதுவரை துளிர்க்காதத, முளைக்காதத இந்த வருஷத்தினுடைய நடுவில் மலட்டு கற்பங்களை கர்த்தர் மலர செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 34 36 வசனத்தை வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 36 34 36 வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறது என்றும் அவாந்திரமும் பால் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்களில் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பாழானது ஏதேனாய் மாறப்போகிறது. What is Eden? The fullness of God's glory manifested on earth. தேவனுடைய மகிமையின் பரிபூர்ணம் விளங்கின ஒரு அழகான இடம். அந்த இடத்துல வயலன்ஸ் இல்ல, பாழ் இல்ல. There was no desolation. There was fullness of blessing. There was no decay. அங்கே அழிவு என்பதே இல்லை. தன்னிறைவுள்ளதாய் இருந்தது. பாழாய் போகிற சூழ்நிலையே இல்லை. ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கும் மரணம் இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கிற தாவரங்களுக்கும் ஜீவன் இருந்தது. There was no expiry date for anything in the Garden of Eden. It was full of the life of God. தேவனுடைய ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்குகிற இடம்தான் ஏதேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை ஒரு ஏதேனா மாத்த போறாரு. இல்லையா? கேட்கலையே. அவங்கள நேசிக்கிற மாதிரி சொல்லுங்க, உங்களை ஒரு ஏதேனாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சில பேரு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா சொல்லுவாங்க, ஐயோ பாழா போச்சு, வாழ்க்கையே பாழா போச்சு. ஒரு சின்ன பிரச்சனை உடனே அவங்க நாவால அறிக்கை செய்வாங்க, பாழா போச்சு. யாராவது திட்டுறதுன்னா நல்ல வாயில வரும் பாருங்க, நீ நாசமா போவன்னு அர்த்தம், பாழா போற. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில சில சாபங்கள் அவருடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி இருக்கிறது. டெசோலேட். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த பாழ் என்றால் என்ன? யாரும் உதவக்கூடாத இடம். புலம்பலில் 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புலம்பல் 5:18 இப்படியாக சொல்லுகிறது, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடுகிறது, நரிகள் ஓடி திரிகிறது. பாழா கிடக்கிறதுக்கு மேல அத காப்பாத்துறதுக்கோ பரிந்து பேசுறதுக்கோ யாரும் இல்லாதனால நரிகள் திராட்சை தோட்டத்தை
கெடுக்கிற குள்ள நெறிகளை பிடியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இனி சத்ரு உட்புகுதல் குடியோடி புகுதல் இராது. யாராவது ஒரு பெரிய ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் நிறைவேறாமல் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமா இல்லாதபடி ஒரு பாழ் நிலைமை இருக்கிறது. There is a desolation in your family, but God says, I'm going to make your house a garden of Eden. நான் ஒரு ஏதேனா மாத்த விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பாழான நிலைமை என்றால் யாரும் உதவி செய்யக்கூடாத நிலைமை. பாழான நிலைமை என்றால் என்ன? அது உபத்திரவத்தினுடைய நிலைமை, உபத்திரவத்தின் நிலைமை. சங்கீதர்கள் 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படியாக சங்கீதக்காரன் கதறுகிறார், என்மேல் நோக்கமாய், என்மேல் நோக்கமாய் எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். நான் தனித்தவனும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். What happens when you are desolate in desolation? The Bible says that there is nobody to help. Afflictions in the body and soul. சரீரத்திலே பாழ், ஆத்துமாவிலே பாழ், பலவிதமான காரியங்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்க வாழ்க்கையில் இருக்கிற உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உங்க பாழ் நிலத்தை அவர் விசாரிக்கிற தோட்டமாய் மாற்ற போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்து உங்களை மாற்ற போகிறார், உங்க லைஃபையே மாற்ற போகிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு சாபம். அந்த சாபம் எப்படிப்பட்டது? சாபம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாழ் டெசோலேஷனை கொண்டு வருகிறது. Desolation comes because of a curse. எரேமியா 12:11 வாசித்து பாருங்கள். பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடக்கிற அது, பாழாய் கிடக்கிறது, என்னை நோக்கி புலம்புகிறது, என்னை நோக்கி புலம்புகிறது. The desolation cries out to me. அப்புறம் தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. Nobody cares for it. அவர் சொல்றாரு, பாழானதை நான் ஏதேனா மாத்த போறேன். Desolation is going to change. அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பலருடைய வாழ்க்கையில் இருந்த பாழாய் கடந்த சூழ்நிலைய ஒரே வார்த்தையால அவங்க வாழ்க்கையை வளமாய் மாற்றி இருக்கிறார். எல்லாரும் தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தவங்களை கர்த்தர் ஒரே வார்த்தையில மாற்றி இருக்கிறார். மேவிபோசேத் என்று மறக்கப்பட்டவன் ஒருவன் இருந்தான். ஆண்டவர் தாவீதுடைய உள்ளத்துல பேசினார். ஒருவன் இருக்கிறான், அவன் ராஜாவுடைய பிரஜை, அவன் ராஜா வீட்டு வம்சம், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆனா அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது. தாவீதுக்கு நினைப்பூட்டினா, ஒரு நாள் முடவனாய் இருந்த மேவிபோசேத்தை, பாழாய் கிடந்த அவன் சிக்கி இருந்த லோதேபார் என்கிற முன்னேற முடியாமல் தடுமாற்றத்தில் பாலில் இருந்த அவனை ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து நித்தமும் ராஜா சந்நிதியில உணவு கொடுக்க வச்சார். உங்க லைஃபையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை ராஜாக்களோடு அமர பண்ண போகிறார். நம்புறவங்க யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பாழானது ஏதேன் தோட்டமாய் மாற்ற போகிறார். He's going to change the desolation in the garden of Eden. இது எப்படி செய்ய போகிறார்? அந்த பாழானதை ஏதேனா மாற்றணும்னு சொன்னா அவர் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய போறாரு? முதலாவது வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடா எனப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படி இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அது என்ன ஆகுமா? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறிவிடும். பாழானத கர்த்தர் ஏதேனா மாற்றுவதற்கு இன்னைக்கு ஒரு பின்மாறிய ஊற்ற போகிறார்.
நான் நம்புகிறேன் இந்த நிமிஷத்துல உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. இதுவரை நீங்கள் தோற்ற இடத்துல உங்களை ஜெயிக்க வைக்கும்படி உங்க தலையை உயர்த்துறதுக்கு அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. Come on, somebody say amen. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? தரித்திரத்தின் ஆவிய கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி இன்னைக்கு சில கடன்ல சிக்கி இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நீங்க பூத்து குலுங்குகிற ஒரு மரமாக, ஒரு தோட்டமாக மாற போறீங்க. ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்ப போகிறார். சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் பாழ். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன். எருசலேம் பாழாக்கப்பட்டதை கேள்விப்பட்ட போது கர்த்தர் சும்மா இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்ல. அவர் ஜெருபாபேல் என்கிற மனிதனை எழுப்பினார். எஸ்ரா என்ற தீர்க்கதரிசியை எழுப்பினார். நெகேமியா என்கிறவரை எழுப்பினார். அவர்களை அனுப்பி எருசலேமை கட்டினார், ஆலயத்தை கட்டினார், அலங்கத்தை கட்டினார். இது என்ன சீசன் தெரியுமா? நெகேமியா 2:20 சொல்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பாழாய் கிடந்ததை ஏதேனாய் மாற்றும்படி உங்களுக்காக காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். 4 பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே பலமாய் இறங்கி வாங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நல்ல பாட்டு பாடுறீங்க, ஆனா கூட்டத்தில் தயவு செய்து இந்த மழையை பத்தி பாடிடாதீங்கன்னாரு. ஏன்னு கேட்டேன். உங்க வாயில கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு ஆவியை மழை போலே ஊற்றும் சொன்னீங்கன்னா மழை வந்துட போகுது. நான் சொன்ன என்ன அறிவு உங்களுக்கு? நான் சொன்னது ஆவியின் மழை. ஆவியின் மழையை கேட்டா பூமியின் மழையை தருவாரா? ஆவியானவருடைய பின்மாறி மழையை தர போறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவியின் பின்மாறிய ஊற்ற போறார். முன்மாறியில இழந்ததையும் தரப்போறாரு, பின்மாறியில எதிர்பார்த்ததையும் தரப்போறாரு. வர வேண்டியதும் வரும், மிஸ் ஆனது சேர்த்து கொடுக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. Thank you Holy Spirit. பாழானது ஏதேனாய் மாற்றப் போகிறது. யாராவது சொல்லுங்களேன், பாழானது ஏதேனாய் மாறப் போகிறது. பக்கத்துக்கு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, பாழானவைகள் எல்லாம் ஆவி ஊற்றப்பட்ட பின்பு ஏதேனாய் மாறப் போகிறது. நான் நம்புகிறேன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு பாழ்கடித்து வைத்திருக்கிறான். நன்மைகள் பெற முடியாதபடி வைத்திருக்கிறான். கர்த்தர் ஆவியை உங்க பிள்ளைகள் மேல ஊற்ற போகிறார். ஆவி ஊற்றப்பட்டா எவ்வளோ பெரிய கெட்ட குமாரனா இருந்தாலும் சரி, அப்பா வீட்டுக்கு அவன் ஓடி வர போகிறான். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற ஆண்டா இருக்கிறது. உங்க வாலிப பிள்ளைகள் கர்த்தர் விட்டு தூர போனவர்களை கர்த்தர் பால் நிலத்தை ஏதேனா மாற்ற போகிறார். யார் நிமித்தமாய் கண்ணீர் வடித்தீர்களோ அந்த பிள்ளைகளை ஒரு ஏதேனாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வருடத்தினுடைய 2ஆம் பகுதியில 8ஆம் மாதத்திலே நிச்சயதார்த்தம் நடக்கும். 12ஆம் மாதத்திலே திருமணம் நடக்கும். உங்க குடும்பத்துக்கு இந்த ஆண்டு கொண்டாட்டம் வருகிறது. உங்க வீட்டுக்கு ஒரு செலிப்ரேஷன் வருகிறது. அந்த திருமணம் நடந்தே தீரும். பாழானதை கர்த்தர் நிறைவேற்றி ஏதேனாய் மாற்றுகிறார். உங்க வீட்டுல மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் மட்டுமல்ல, மழலைகளின் சத்தத்தை நீங்க கேட்பீங்க. மழலைகளின் சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் எப்பத்தான் திறக்கப்படுவதாக திறக்கிறார். வானத்தை திறக்கிறார். ஆவி ஊற்றப்படுகிறது. ஆவி ஊற்றப்படுகிறது. பாழானதை கர்த்தர் ஏதேனா மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த பாழானது எப்படி மாறப்போகுதுன்னா, நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க, உங்க அடையாளமே மாத்திருவார். Your identity is going to be changed. இதுவரைக்கும் உங்களை பார்த்தவங்க ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாங்க, ஆனா இன்னைக்கு மாறப்போகிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ
இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். தேசம் வாழ்க்கைப்படும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். சொல்லப்படும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? வாழ்க்கையே பாழாய் போய் ரோட்ல சரீரத்தை கிழித்து கொண்டு அலைவான். ஒரு நாள் அந்த வாலிபன் இப்படி ரோட்ல அப்படி அலையும் போது ஒரு தேவ ஊழியர் அவனுக்கு முன்பாக தென்பட்டார். அந்த தேவ ஊழியர் அந்த வாலிபனை பார்த்தபோது அவருடைய இருதயம் உடைந்தது. அந்த வாலிபனை கூப்பிட்டார். அவர் சொன்னார், ஓ பாழா போன வாழ்க்கைய கர்த்தர் ஏதேனாய் மாற்றுகிறார். என்ன ஆச்சரியம்! அதுவரைக்கும் பைத்தியம் பிடிச்சு பித்து பிடிச்சவன போல அலைந்து ரோட்ல இருக்கிறத பொறுக்கி தின்னுகிட்டு நகமெல்லாம் வளர்த்து வச்சு முடியெல்லாம் ஜடா முடியா இருந்த அவன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அலை கழித்து அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே போறது. மறுரூபம் அடைந்தான். போதகர் காலில் விழுந்தான். போதகர் சொன்னார், என் கூட வா. அழைத்து கொண்டு சென்றார். அவன் முடியெல்லாம் வெட்டினாங்க. சபையில இணைந்து ஆராதிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ள ஞான வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது. அவன் ஆலயத்தில் இருந்து கொண்டே படிப்பை முடித்தான். டிகிரி எடுத்தான். ஆண்டவர் என்ன ஆச்சரியம், அவனுக்கு ஒரு சின்ன பிசினஸ் கொடுத்தாங்க. அது பெருசா மாறினது. அது மட்டுமா, இந்த சபையில ஒரு போதகராக மாறினார். அது மட்டும் இல்ல, அந்த தேசத்துல அரசாட்சியில அரசாங்கத்துல ஒரு மந்திரியாக அவர் மாறினார். யாராவது கையை தட்ட மாட்டேங்கிறேன். கீழே கடந்தது பொறுக்கி தின்ன மனிதன் இஸ்ரவேல் தேசத்துல அங்க நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் அவரை மீட் பண்ணேன். அவருடைய சபையில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வர்றாங்க. அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நான் ரோட்ல பித்து பிடிச்சு அலைஞ்சவன், டிரெஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லாம கிழிச்சுக்கிட்டு இருந்தவன். ஆனா என்ன கர்த்தர் இன்னைக்கு அரசாங்கத்துல நான் சொல்ற வார்த்தைகளை மதிக்கும்படி என்ன மாத்திட்டாரு. உங்க அடையாளத்தை மாத்துறதுதான் தேவனுடைய காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களை பத்தி பின்னாடி பேசலாம், முன்னாடி பேசலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை மாத்த போறாரு. உங்களை பார்த்து அவங்க எல்லாரும் சொல்ல போறாங்க, இவங்க எப்சிபா, இவங்க பியூலா. இது கர்த்தருக்கு பிரியமான தேசம். கர்த்தர் பிரியப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். You're going to see God's hand. Your identity is going to change. இரண்டாவது, கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு உங்களை துளிர்க்க செய்ய போகிறார். பாழா போனதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பாழா போன லேண்டுக்கும் பசுமையான தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பாழா போன இடத்துல மழை இல்லாதனால எதுவுமே பூக்கல, எதுவுமே துளிர்க்கல. ஆனா ஏதேன் எப்படிப்பட்ட இடம்? அது வானத்தின் மழைய பனிய குடிக்கிற தேசம். உங்களுக்கும் கர்த்தர் இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறார். என்ன திருப்பு முனை தெரியுமா? இனிமேல் உங்களுக்கு வருடம் முழுவதும் அவர் நீர் பாய்ச்ச போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? யோபு 38:26-27. பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்தில், மனுஷர் சாரமில்லாமல் வனாந்திரத்திலும் மலையை வர்ஷிக்க பண்ணி, வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னல்களும் வழிகளையும் பகுத்துவார் யார்? பகுத்தவர் யார்? வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னல்களுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? 25வது வசனத்தை வாசிங்க. பாலும் அந்தர வெளியுமான தரையும் திருப்தியாகும், இளம் பூண்டுகளின் முளைகளும் முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும்
மனுஷர் சாராதமில்லாம இடத்திலும் வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னல்களுக்கு வழியையும் பகுத்தவர் யார்? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பாழான இடத்துல 25 வசனம் சொல்கிறது, பூமி பாழும் அந்தர வெளியுமான தரையை அவர் திருப்தி ஆக்கும் போது இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணுவாராம். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஊற்றுங்க ஐயா. ஒரு பின்மாறிய ஊற்ற போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், இதுவரை ஸ்ப்ரவுட் ஆகாதத, இதுவரை துளிர்க்காதத, முளைக்காதத இந்த வருஷத்தினுடைய நடுவில் மலட்டு கற்பங்களை கர்த்தர் மலர செய்வாராக. ஆண்டவர் எனக்கு சொல்றார், ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம், ஐசாயா 58 and verse 8. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. எழுதி வையுங்கள், இது உங்களுக்கான கைரோஸ் வார்த்தை. It's the word of the season that is going to change your identity and sprout your blessing. வசனம் இப்படியாக சொல்கிறது, வாசிப்போம். அப்போது விடியற்கால வெளுப்பை போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க சுகவாழ்வு துளிர்க்க போகிற நேரம் வந்திருக்கு. ஆமென். அவர் பாழான இடத்தை திருப்தியாக்க போகிறார். மழையே இல்லாமல் காஞ்சி போன உங்க பினான்ஸ கர்த்தர் இந்த ஆண்டு துளிர்க்க பண்ண போகிறார். இப்படி சொல்லிட்டு வாங்கி பாருங்களேன், பணம் தன்னால வளராது, பணம் தன்னால வளராது, கடன் தன்னால போகாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தின் மேல தேவனுடைய கிருபை இறங்கி வந்தா அந்த கொஞ்சத்தை கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் நம்புகிறேன், நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். உங்களுடைய வாய்க்கால்கள் நிரம்பி வழிய போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அநேகமான அறுவடையை தரப்போகிறார். God is going to increase. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இப்ப நான் ஒரு ரகசியம் சொல்றேன். பாழான இடங்கள்ல இதுவரை நீங்க மட்டும் தனியா நின்னீங்கல்ல, இன்னைக்கு மூன்றாவதா கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போறாரு. அந்த பாழான இடங்கள்ல நல்ல மேய்ச்சலை தரப்போகிறார். எரேமியா 33:12 வாசிக்கலாம். ஜெரமியா chapter 33 verse 12. ரம்பத நமசி அந்தரபா. மனுஷனும் மிருகமும் இல்லாமல், மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும், அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும், இதற்கடுத்த பட்டணங்களிலும், இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள், மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நிறைய மந்தையை கொடுக்க போகிறார். நிறைய மேய்ப்பரின் தாபரங்கள் வரப்போகிறது. நிறைய பாஸ்டர்ஸ் தரப்போகிறார். நிறைய இடங்கள்ல மேய்ப்பரின் தாபரங்கள் உண்டாக போகிறது. நான் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நான் இப்போ தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? உங்கள் ஆசீர்வாதங்கள் வளர்வதற்கு இன்னும் அதிகமான ஆடுகள் வரப்போகிறது. ஆடுகளின் பெருக்கம் வரப்போகிறது. God is going to provide you sheep for your prosperity. ஆடுகள் என்றாலே மந்தை பெருகுகிறது போல உன் மேல மனுஷரை பெருக பண்ணுவேன். ஏராளமான உதவிக்கரங்க உங்க கீழே உதவி செய்யறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் நிறைய மந்தைகள் வரப்போகிறது. இன்னைக்கு நீங்க தனி மனிதனா நிக்கிறீங்க, ஓட்டாண்டியா நிக்கிறீங்க. நாளைக்கு நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்க போகிறார்கள். ஆண்டவரே, இதை நம்புறவங்களை இன்னைக்கு இரவே ஆசீர்வதிங்கப்பா. பாழானவர்களை யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஐயா, யோசேப்பை தூக்கி ஒரு பால் கிணறுக்குள்ள போட்டுட்டாங்க. They put Joseph inside a pit.
was a waterless pit. பாழாய் போன கிணறு. But God had positioned it. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? உங்களை பொசிஷன் பண்றதுக்காக சில இடங்கள்ல அவர் நிற்க வைக்கிறார். நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் எல்லாரும் என்ன பாழான இடத்துல விட்டுட்டு அவங்க மட்டும் செழிப்பான இடத்துக்கு போயிட்டாங்க? ஏன்னா உன்னை கர்த்தர் இந்த குழியிலிருந்து எகிப்துக்கு கொண்டு போய் உன்னை ஒரு தலையாக மாத்தி, நாளைக்கு காலம் மாறும், உன்னை பாழாக்குனவங்க பாழாய் போய் உன்னை தேடி வரும்படி செய்வேன். நீதான் அவங்களை போஷிக்க போகிற, நீதான் அவங்களை பராமரிக்கிற மெய்ப்பனாய் யோசேப்பாய் மாறப்போகிற, நீதான் அவங்களுக்கு கோஷனா. நான் சொல்றேன், கை தட்ட மாட்டேன்றீங்களே. நீங்க தான் அவங்களுக்கு கோசேனை கொடுத்து பராமரிக்க போறீங்க. ஒரு தேசத்தையே உருவாக்கி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பராமரித்தது போல உங்களுக்கும் மந்தைகள் பெருக போகிறது. புதிய பிசினஸ் கத்த தர போறார். அது மட்டுமில்ல, புதிய இடங்களை நீங்க வாங்க போறீங்க. அது என்ன இடம்னா பாழாய் கிடக்கிற இடம். நீங்க வாங்கின பிறகு அது பட்டணமாய் மாற போகிறது. பாழாய் கிடக்கிறது பட்டணமாய் மாற போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு போதகட்ட கர்த்தர் ஒரு குப்பை மேட்டை வாங்க சொன்னாராம். ஆண்டவரே, இந்த குப்பை மேட்டு இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா கழிவையும் கொண்டு போய் போடுற இந்த இடத்தை வாங்க சொல்றீங்களே. போயது தூக்கி போடுற காசுக்கு அந்த இடத்தை வாங்கினார். என்ன ஆச்சரியம்! ஒரு 2 வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் மாறினது. ஒரு புதிய ப்ராஜெக்ட் அறிவிச்சாங்க. அங்க இருக்கிற குப்பமேட்டெல்லாம் மாத்தி ஒரு புது சிட்டி ஆரம்பிச்சாங்க. இவருடைய பில்டிங்கை சுத்தி பெரிய பெரிய பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சாங்க. அவருடைய சபை இன்னைக்கு அந்த பில்டிங் அந்த பெரிய பட்டணத்தின் மைய பகுதியில் இருக்குது. வேற யாரும் இல்ல, சியோல் சவுத் கொரியாவில் இருக்கிற பால் யாங்கிச்சோவுடைய திருச்சபை. யாராவது கையை தட்ட மாட்டேன்றீங்களே? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தர போறா? எரேமியா 32ஆம் அதிகாரம் 43, 44 சொல்லுகிறது, மறுபடியுமாக இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். எதையெல்லாம் அவங்க பாழா போச்சுன்னு சொன்னாங்களோ, ஆடுகளும் மனிதர்களும் மிருகங்களும் இல்லாம இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். அதை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். வாசிங்க எரேமியா 32, 43, 44. மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாயிற்று என்றும், பாழாய் போயிற்று என்றும், கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். இந்த தேசத்திலே எது பாழா போச்சுன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல நிலங்களை வாங்குவாங்க. பென்யமின் தேசத்திலும், பென்யமின் தேசம், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், யூதாவின் பட்டணங்களிலும், மலைக்கானான பட்டணங்களிலும், பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும், தென்திசை பட்டணங்களிலும், சவுத்துல நிலங்களை விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்கள் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் நீங்க சைன் பண்ண போறீங்க. கர்த்தர் பாழாய் கடந்த இடத்தை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான இடமா மாற்ற போறாரு, உங்களுக்கு தர போறாரு. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீ குடிச்சு என்னத்தை கண்ட? சிகரெட்டை ஊதி என்னத்தை பார்த்தீங்க? விபச்சார எண்ணங்கள்னால என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? லைஃபே பாழாய் போய் கிடக்குது. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பாழானது ஆண்டவர் பயிர் நிலமா ஏதேன் தோட்டமா மாத்திடுவார். ஏசப்பா கிட்ட நெருங்கி வரீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கை பாழா இருக்குதுப்பா, இத மாறணும்னா நீங்க வந்தாதான் முடியும். ஆவி ஊற்றப்பட்டதான் நீங்க வரணும்னா நான் மாறணும், என் மனசு மாறணும். நீ இடத்துல திரும்பி வா, நான் பாழானத நான் ஏதேனா மாத்திரன்னு கர்த்தர் சொல்றார்.
அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.